வலியும் வாழ்வும் தான் ஈஸ்டருடைய கருப்பொருளாக இருக்குது. எல்லாருமே ஈஸ்டரை ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்டருடைய கதைக்கு பின்னால் போனால் அதில் பெரிய வலி இருக்குது. அதுக்கு பின்னால் அது ஒரு வாழ்வும் கொடுக்குது. ஆனால் ஈஸ்டரை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் மற்றவங்களுக்கு. என்னடா ஈஸ்டர் சரியாக ஒரு இயேசு கிறிஸ்து இறந்தார்னு ஒரு வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க, அவர் உயிர் தெழுந்தார்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாங்க. இது எல்லா வருஷமும் கரெக்டாக எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கிறிஸ்மஸை பார்த்தா ஒரு 25ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டோம், டிசம்பர் 25ன்னு குறிப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் ஈஸ்டருக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி இல்லை, வெள்ளி ஞாயிறு அப்படின்னு தான் வருது. இது எப்படி கணிக்கப்பட்டுச்சுன்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டில் சந்திரனின் அந்த மாதாந்திர பயணத்தை மையப்படுத்தி தான் இந்த இயேசு கிறிஸ்துவோட இந்த ஈஸ்டர் பண்டிகை குறிக்கப்பட்டுச்சு. எனவே தானே அது வெள்ளி அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் நமக்கு ஒன்றும் இப்போ பெரிய ஒரு இதாக இல்லை, ஒரு தேடலாக இல்லை. இதை நம்ம சொல்லணுங்கிறதுனால தான் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய பிறப்பு எழுதப்பட்ட பொழுதே அவர் கடைசியில் இவ்வளோ கஷ்டங்களை பட்டு தான் அவர் மரணத்தை தழுவுவார் அப்படிங்கிறது எல்லாராலும் தெரியக்கூடிய ஒரு செய்தியாகவே இருந்துச்சு. எனவே தான் இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை மையப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளில் முதலிருந்தே இந்த வலியை சார்ந்த செய்திகள் சொல்லப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கும். நீங்களே அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். யூதர்கள் மத்தியில் ஒரு தேடல் இருந்துச்சு. அது என்ன தேடல்னா, யூதர்கள் பார்வோன் நாட்டில் அவங்க அடிமையாக இருந்தாங்க. அவங்கள மீட்டெடுப்பதற்கான ஒரு களம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ தேவைப்படணும், நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு போர் வீரன் வரணும், அல்லது ஒரு மேசியா வரணும், அல்லது ஒரு மீட்பர் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதுக்காகவே அவங்க இறையை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கச்சமே ஒரு மேசியா ஒன்று வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் மோசையா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் மேசியா இல்லை, அவர் ஒரு இறைதூதர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இன்னொரு மேசியா வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பினால்தான் நிறைய யூத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மேசியா தங்களுடைய வயிற்றில் பிறக்கணும் அப்படிங்கிற ஒன்று அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால அவங்க அந்த எருசலேம் தேவாலயத்தில் போயிட்டு அங்கே ஒரு செவர் இருக்கும், அந்த செவரில் இருந்து அவங்க அழுது வேண்டுவாங்க. எப்படி வேண்டுவாங்கன்னா, மேசியா வரணும், அந்த மேசியா என் வயிற்றில் பிறக்கணும், அதனால் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு வேண்டலை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யூதாஸ் காரியத்துக்கு கூட யூதர், அதாவது அவர் ஒரு யூதராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கிட்டையும் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் யூதாஸ் காரியத்தை ஒரு பெரிய படையை நிறுவி வச்சிருந்தார். அது ஒரு புரட்சி படை, அரசுக்கு எதிராக போராட்ட களங்களை நடத்தக்கூடிய ஒரு படையை வச்சிருந்தார். அந்த படையை வச்சுட்டு தான் அவர் போராடிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருந்த அந்த இறை சார்ந்த பணிகளை அவர் பார்த்து, இவர் தான் அந்த மீட்பர், அதாவது நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னு நினச்சி தான் யூதாஸ் காரியத்தை இயேசுவோடு இணைந்து சீசராக மாறி இயேசுவோடு பயணிக்கக்கூடிய களத்தை எடுக்கிறாங்க. இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 12 பேரையும் அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு களமும் நீங்கள் அந்த விவிலியத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியா தெரியும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துக்கு இந்த 12 சீடர்களை தாண்டி ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்கன்னா அது மகதலேனா மரியாள் தான். இயேசு கிறிஸ்துவோடைய அனைத்து பயணங்களிலும் அவங்களுடைய அந்த டிராவல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெளிவாகவே தெரியும். அந்த மகதலேனாங்கிற அந்த கேரக்டர் இயேசுவோடைய வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள பற்றி நீங்கள் ரொம்ப இன்னும் ஆர்வமாக உங்களுக்கு அதை பற்றி இன்னும் தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க. நான் அடுத்த காணொலியில் இந்த மகதலேனா மரியாளை பற்றி உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த யூதர்கள் மதத்தில் அவங்க நிறைய மத சடங்குகள் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு யூத வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த யூத வீட்டில் ஒரு தொட்டி இருக்கும். அதை புனித தொட்டி அப்படிம்பாங்க. அவங்க எங்கிருந்தாவது வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த புனித தொட்டியில் போய் தன்னுடைய கால்களை கழுவிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதுபோல் ஓய்வு நாளை அவங்க ரொம்ப ஓய்வு நாள்னா கடவுளுக்காக நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வு, அது அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஓய்வு நாளுடைய கான்செப்ட். அந்த ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, இறைய வேண்டுவாங்க, அவங்க அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி 5 தடவை தொழுகை நடத்துவாங்க. ஏறக்குறைய இது போன்ற தொழுகை தான் யூதர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த யூதர் கலாச்சாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. பிறந்து அவர் தன்னுடைய அதாவது தான் எதை சார்ந்து எதை பயணிக்க வேண்டும், எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் வந்தாரோ அதை அவர் செயல்படுத்துவதற்கான களங்களை எடுக்கிறார். அப்போ இந்த மதம் கடைபிடித்துட்டு இருந்த நிறைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் அவர் சாட ஆரம்பிக்கிறார். நீங்கள் இப்படி வழிபடக்கூடாது,
இப்படி செயல்படக்கூடாது அப்படின்னுட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது காலகாலமாகவே அவங்க கடைபிடித்துட்டு இருந்த மத கோட்பாடுகளுக்கு எதிராக அமையுதுன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கேள்வி வைக்கிறாங்க, நீ நாங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றியப்பா, அப்ப நீ என்ன சொல்ல வாரன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அன்பு தான் பிரதானமான ஒன்று. இந்த அன்பை நீங்க மையப்படுத்தி பயணிச்சாலே இந்த உலகத்துல எந்த விதமான மதம் சார்ந்த இதுவே தேவையில்லை, அன்பு மட்டுமே போதும். அதுக்கு ஒரு சின்ன தத்துவத்தையும் அவர் எடுத்து வைப்பார். உன்னை போல் பிறனை நேசி, அதிலேயே எல்லாமே உனக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதை நம்ம அவருடைய பயணத்திலேயே நம்மால பார்க்க முடியும். இது மத குருமார்கள்ட்ட பெரிய எதிர்ப்பை உருவாகிச்சு. என்னடா ஏன்னா அந்த காலத்துல மத குருக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பெரிய முதன்மையானவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ம கும்பிடணும், அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கணும், அவங்க அந்த பக்கத்திலோடு வந்தா நம்ம இப்படி தள்ளி தான் போகணும். இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருந்த அந்த நடைமுறைகள் எல்லாம் இயேசு உடைக்கிறார். எனவே மத குருக்களுக்கு இயேசு மேல கோபம். இயேசுவை எப்படியாவது நம்ம இந்த ஒன்னில் எருசலேமில் இருந்து அப்புறப்படுத்திடணும், அல்லது அவருடைய இந்த பரப்புரையை நம்ம தடுத்து நிறுத்திடணும். இது ரெண்டும் அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிரு. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுக்கு பின்னால திரண்டிருந்த பெண்களுடைய கூட்டம். அவங்க ஒரு புதிய சித்தாந்தத்தை இவர் சொல்றாரு. நம்ம கஷ்டப்படுற நமக்கு ஒரு உந்து சக்தியை இவர் கொடுக்குறாரு, நமக்காக களத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது எல்லாருமே, பெண்கள் எல்லாமே இயேசுக்கு பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பெண்கள் தொடர்ந்தோட ஆண்களும் நிறைய பேர் இயேசுக்கு பின்தொடராங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய அற்புதங்கள் செய்கிறார். அற்புதங்கள்னா மிராக்கிள்ஸ் அவர் செய்கிறாரு. அது பேசுபடு பொருளாகுது. இது அந்த மத குருக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்குது. ஆனால் இயேசுவை நம்மளால தொட முடியல. அப்போ இவங்க அதுக்கு ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்றாரு, இந்த தேவாலயத்தை அதாவது அந்த எருசலேம் தேவாலயத்தை இடித்து விட்டு நான் 3 நாட்களுக்குள் அதை மீண்டும் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவிடுறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்க மோசமா இருக்கிறீங்க, உங்களை எல்லாமே நான் அப்புறப்படுத்தி புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவேன் அப்படிங்கிறத அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. ஆனால் இந்த மத குருக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ பாரியா மதத்துக்கு எதிராக பேசிட்டாரு, நம்ம கோயிலே இடிச்சிருவேன்னு சொல்றாரு, இவரை எப்படியா விட்டு வைக்க முடியும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு மக்கள் மத்தியில ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மத குருக்களை எதிர்த்துட்டு நம்மளால இந்த ஊர்ல வாழ முடியாது, எனவே இவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு நம்மளும் அவருக்கு பின்னால போயிடலான்னுட்டு பெரும்பாலான மக்கள் அந்த மத குருக்கள் என்ன சொன்னாங்களோ அதை ஏத்துக்கிட்டு இயேசுவை எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இயேசுவை எதுக்க ஆரம்பிச்ச உடனே இயேசுவை அழிப்பதற்கான ஒரு களம் தேடப்படுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம கூட்டத்தோட கூட்டமா இருக்கும் பொழுது அவரை போய் நம்ம அட்டாக் பண்ணி அவரை ஒன்றும் பண்ண முடியாது. எனவே அவர் எப்ப தனியா இருக்காரோ அப்ப நம்ம அவரை தேடி கண்டுபிடிச்சு அவரை பிடிச்சி நம்ம அவரை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் தேவாலயத்துக்குள்ள அவர் வரமாட்டார். அவர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒலிவ மலை அல்லது அந்த மலைத்தொடர்கள், கடற்கரை, இப்படிப்பட்ட பகுதியில தான் அவர் பிரச்சாரத்தை எடுத்தார். அதாவது மக்கள்கிட்ட போய் அந்த அன்பை பற்றியும் கடவுளை பற்றியும் அவர் எடுத்து வைத்தது எல்லாமே இப்படிப்பட்ட சூழல் தான். அவர் கோயிலுக்குள்ள நுழைந்தது 3 முறை தான் அவர் கோயிலுக்குள்ள நுழைந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஆதாரபூர்வமா சொல்லக்கூடிய செய்தி. அதன் பின்பு பல செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க, அதை நம்ம இங்க எடுத்து வைக்க தேவையில்லை. ஆனா 3 முறை சொல்றாங்க. ஒன்று 12 வயதில் அவர் அந்த ஆலயத்திற்குள்ள தேவனுடைய, அதாவது ஏசாயா என்கின்ற தீர்க்கதரிசி எழுதிய ஒரு நூலை அவர் படித்தார் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. 2வது 2 பைசா போட்ட காணிக்க போட்ட அந்த சூழல்ல கூட வெளியே இருந்து தான் அதை பார்க்கிறதா சொல்றாங்க. 3வது இந்த கோயிலை வியாபார சந்தை ஆக்கிட்டீங்களேன்னுட்டு அந்த கோயிலில் இருக்கவங்களெல்லாம் அடிச்சு விரட்டக்கூடிய களத்தை எடுக்கிறாரு. இதைத்தான் அங்க அந்த 3 நிகழ்வுகளும் அங்கு எடுத்து வைக்கப்படுது. அப்போ மிச்சம் எல்லா நேரமே அவர் வெளியே தான் தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எனவே நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு அவரை கைப்பற்றலாம், அல்ல அவரை எப்படி நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற சமயம் ஒலிவ மலையில அவர் வருவார், அப்ப நம்ம அவரை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு களத்தை எடுக்கிறாங்க. இந்த சூழல்ல இயேசுடைய பயணம் கொஞ்சம் வெளியெல்லாம் போகுது. கலிலேயா அப்படி பக்கத்துல இருக்க சில இடங்களுக்கெல்லாம் அவர் போறாரு. போகும்பொழுது இந்த மகதலேனா மரியாளுடைய தம்பி, தம்பி அல்ல சகோதரன் என்றே வைத்துக் கொள்வோம், அவர் உடல்நலம் இல்லாமல் மரணத்தை தழுவுறாரு. அவரை உயிர்த்தெழ வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழ வைத்து விட்டு இந்த செய்திகள் எல்லாம் பரவும் பொழுது இன்னும் மத குருக்களுக்கு கோபம் அடையுது. இயேசு கிறிஸ்து சரி நம்ம எருசலேமுக்கு போகும்னு வருவார். எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து வாராருன்னு சொன்னோன்னா அங்க உள்ள பெண்கள்லாம் இவரை கொஞ்ச நாளா பார்க்கல, அவர் வாராருன்னு பெண்களுக்கெல்லாம் ஏக மரியாதை, அத சந்தோஷம் வருது. உடனே இயேசு கிறிஸ்துவ வரவேற்க அவங்க தயாராகிறாங்க.
அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இப்போ தோரணம் கட்டுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஈச்ச மரம் உண்டு. அந்த ஈச்ச மரத்தில் உள்ள இலைகள் அதெல்லாம் அந்த ஓலை மாதிரி இருக்கும். நம்ம தென்னை ஓலையில் சின்ன ஓலை மாதிரி இருக்கும் அது. அதை கட் பண்ணி சின்ன குழந்தைகள்லாம் பெண்களும் கையில் வச்சுக்கிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம எருசலேமுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னோடனே யாருமே உட்காராத ஒரு கழுதையை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பொருட்களை கொண்டு செல்வதற்கும் மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கும் போவதற்கும் இந்த கழுதையை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எனவே யாருமே உட்காராத ஒரு புதிய கழுதையை இயேசு கிறிஸ்துவுக்காக கொண்டு வராங்க. அதில் இயேசு கிறிஸ்துவ உட்கார வச்சு யூதாவின் ராஜாவே வருக அப்படிங்கிற ஒரு களத்தோடு அவரை அழைச்சிட்டு வராங்க. அப்படி வரச்சுமே மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதை பார்த்து அவங்க சந்தோஷத்துல மிக பெரிய மகிழ்ச்சியில இயேசுவை வரவேற்று அவங்க சத்தம் போடுறாங்க. அது ஓசனா என்கின்ற ஓசை என்பதாக விவிலியம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே பெண்களும் ஆண்களும் இயேசு கிறிஸ்துவ வரவேற்று அவங்க ஆடி பாடி, இப்போ ஒரு தலைவர் வந்தா எப்படி ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குமோ அதுபோல இயேசுவை வரவேற்று எல்லாரும் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட எல்லாம் பண்றாங்க. இது வந்து இந்த கோபத்துல இருந்த அந்த மத குருக்களுக்கு மீண்டும் கோபத்தை உருவாக்குது. அப்போ இவர் மீண்டும் உள்ள வந்துட்டாரா, இதான் நமக்கு சரியான டைம். எப்படியும் இந்த ஒரு 2-3 வாரம் இந்த மனுஷங்க தான் சுத்திட்டு இருப்பாரு. இதுல நமக்கு ஏதாவது ஒரு டைம் பார்த்து இவரை பிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நைட்ல தான் இவரை போய் பிடிக்க முடியும். நைட்ல பிடிக்க முடியும்னா இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்த பெரும்பாலான அந்த சீடர்கள்ல பெரும்பாலானவர்கள் நீளமான முடி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. அப்போ அது இருட்டான பகுதிகளில் போய் யார் இயேசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மத குருக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனவே அவங்க அதுக்கு யாரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது யூதாஸ் காரியோத்தோடைய ஒரு முணுமுணுப்பு அவங்க செவிகளுக்கு போகுது. அது என்னன்னா, யூதாஸ் காரியோத்தை பொறுத்த மட்டும் இயேசு வந்து வாள் எடுத்து போராடுவாரு, எதிரிகளை வெட்டி வீழ்த்துவாரு, நமக்கு விடுதலையை வாங்கி தருவாரு, இப்படிங்கிற எண்ணம் வந்து யூதாஸ் காரியோத்திட்ட இருந்துச்சு. ஆனா இயேசு வந்து அன்பு அகிம்சை அப்படின்னு போயிட்டு இருந்தாரு. யூதாஸிட்ட தேர்ந்தெடுத்தோம்னா யூதாஸ் வந்து ஓகே நான் உங்களுக்கு காட்டித்தரேன் அப்படின்றாரு. அது போய் யூதாஸுக்கு அவங்க நீ காட்டி கொடுத்தா உனக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு தாரேன்றாங்க. நீங்க விவிலியத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இந்த 30 வெள்ளிக்காசு டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதாவது யோசேப்பை வந்து ஒரு குழியில் அவங்க சகோதரர்கள் போட்டுருவாங்க. அந்த குழியில இருந்து அவனை வந்து அவங்க வேற ஒருத்தனுக்கு விற்க போவாங்க. விற்கும் பொழுது அவனை 30 வெள்ளிக்காசுக்கு தான் வித்திருப்பாங்க. இது விவிலியத்தில் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு களம். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு நான் காட்டித்தாரேன்னு சொல்லி அந்த யூதாஸ் காரியத்தை ஒத்துக்குவார். அப்போ இந்த செய்திகள் எல்லாமே ஒரு சேர இயேசுவுக்கு இந்த செய்திகள் தெரியும், தனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் தன்னுடைய சீடர்களை தயார்படுத்தணும். நான் வந்து இப்போ மரணத்தை தழுவி நான் போயிடுவேன், ஆனால் நான் மீண்டும் உயிர் தெழுந்தால் கூட நான் உங்களோடு பயணிக்க முடியாத ஒரு சூழல். எனவே நான் உங்களை தயார்படுத்தணும். நீங்கள் இந்த மக்கள் எல்லாம் அதை நல்லவங்களா மாற்றக்கூடிய களத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் போராட போகணும். ஸோ உங்களை நான் தயார்படுத்தணும். அதுக்கு உங்களை நான் எப்படி தயார்படுத்துறேங்கிறத நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். அதுபோல் நீங்கள் மற்றவங்களையும் நீங்கள் தயார்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து அதற்கு ஒரு நாளை குறிக்கிறார். அதைத்தான் நம்ம அதாவது கடைசி இரவு என்று குறிப்பிடுகிறோம். அது கடைசியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த சீடர்களோடு அமர்ந்து உண்ட அந்த காட்சிகளைத்தான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு மேல் மாடி வீடு. அந்த வீட்டில் வந்து அதற்கான நிகழ்வுகள் நடைபெறுது. அப்போ இயேசு கிறிஸ்து வராரு. முதல்ல வந்த உடனே எல்லா சீடர்களுடைய கால்களையும் தண்ணியை வைத்து கழுவி அவர் துடைச்சி அவங்களுக்கு இது பண்ணுறார், உபசரிக்கிறார். அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, எதுக்கு போதகரே நீங்கள் வந்து எங்கள் காலெலாம் கழுவி இப்படி துடைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இயேசு சொல்லுவார், ஒருவன் வந்து ஒரு தலைவனாக இருக்கணும்னா முதல்ல வந்து அவன் சேவகனாக இருக்கணும். அது எல்லா சித்தாந்தத்திலையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார், நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, என்னுடைய கோட்பாடுகள் இல்லை, கடவுளுடைய கோட்பாடுகளை எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி போகும் பொழுது நீங்கள் மக்களிடம் சேவகனாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை அவங்களுக்கு மனசில் பதிய வைக்கிறதுக்காக அவரை எடுத்துகிட்டு போகிறார். அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த விருந்து ஆரம்பிக்க போகுது. அந்த விருந்து ஆரம்பிக்க போகும்போது அவர் சொல்கிறார், இதுதான் என்னுடைய கடைசி விருந்தாக இருக்கும். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார். ஆனால் காட்டி கொடுப்பவன் காட்டி கொடுக்காமல் இருந்தால் அவனுக்கு நல்லதாக இருந்திருக்கும் அப்படிம்பார். அதாவது நீ காட்டி கொடுத்தனால நீயும் இந்த உலகத்தில் இருக்க மாட்ட அப்படிங்கிறத ஒரு நாசுக்கா அவர் சொல்றாரு. அப்போ யூதாஸ் காரியோத் நானுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ அவரு அது உனக்கே தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லவும் யூதாஸ் காரியோத் கோவப்பட்டு அப்படி எந்திரிச்சு போயிறாரு. மற்றவங்கள்லாம் அந்த விருந்தில் சாப்பிட்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து
அங்கே ஒயினும் ஒரு ரொட்டியும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒயின் வந்து என்னுடைய இரத்தமாக இருக்கும், இந்த ரொட்டி வந்து என்னுடைய சதையாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்களுக்கு அந்த உணவை பரிமாறுறார்.